எல்லாருக்கும் வணக்கங்க. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கைடன்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நான் கோயம்புத்தூர் சைடில் எனக்கு ஏரோநாட்டிக்கல் கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஏரோநாட்டிக்கல் கோர்ஸ் கோயம்புத்தூரில் எந்தெந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க, அண்ட் தென் என்ன கட் ஆஃபில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சீட் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏரோநாட்டிக்கல் தான் படிக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வச்சிருங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான கைடன்ஸ்லாம் வேணும்னா என்னை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னாலுமே மறக்காம என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஏரோநாட்டிக்கல் கோர்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல எந்தெந்த காலேஜ்ல ஆஃபர் பண்றாங்க, லாஸ்ட் இயர்ல என்ன கட் ஆஃப்ல சீட்லாம் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது இப்போ நான் சொல்றேன். வாங்க உள்ள போயிடலாம். இப்போ இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு காலேஜஸ் தெரியும். இந்த காலேஜ் எதுவுமே நான் வந்து ரேங்க் அவுட் பண்ணல. ரேண்டமா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல கொடுக்குற காலேஜோட லிஸ்ட் தான் எடுத்திருக்கேன். இதுல என்னென்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த காலேஜ்ல அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்துஸ்தான் காலேஜுங்க 2708 கவுன்சிலிங் கோட்ல இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் ஏரோநாட்டிக்கல் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஓசி கம்யூனிட்டிக்கு 172.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதே நீங்க பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 157ல பிசி க்ளோஸ் ஆயிருக்கு, 146ல லாஸ்ட் இயர் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 133லயும் எஸ்சிஐ 150லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து இந்துஸ்தான் காலேஜ். இது வந்து நான் ரேங்க் அவுட் பண்ணல, இந்த காலேஜை ரேண்டமா தான் சொல்றேன். அப்படியே ஒவ்வொரு காலேஜா நான் சொல்லிடுறேன். அடுத்தது வந்து குமரகுரு காலேஜ் 2712 கவுன்சிலிங் கோடு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா பர்டிகுலரா ஒரு காலேஜை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு கவுன்சிலிங் கோடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுல ஏரோநாட்டிக்கல் கொடுக்குறாங்க. ஓப்பன் கேட்டகரி 188ல க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர். பிசி ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னா 183லயும், எம்பிசி 176.5, பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 173ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 163, எஸ்சிஏக்கு 164 இந்த கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க் காலேஜுங்க 2616 கவுன்சிலிங் கோட். பார்க் காலேஜ், பார்க் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 150லயும், பிசியில் 121, பிசிஎம் 109, எம்பிசி 105 கட் ஆஃப் இருந்தாவே இங்கே சீட் கிடைச்சிரும். பார்க் உங்களோட கட் ஆஃப்க்கு ஏற்ற பெரிய காலேஜஸ் செலக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இதுலயே நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுறதுனாலும் இந்த காலேஜஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன காலேஜ் டாப் காலேஜ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். அடுத்தது ராமகிருஷ்ணா காலேஜ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைப்பாளையத்தில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் கொடுக்குறாங்க. 175 வந்து ஓசி கேட்டகிரியில், ஓப்பன் கேட்டகிரியில் க்ளோசிங் கட் ஆஃப். பிசி ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா 169ல லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். லாஸ்ட் ஸ்டூடெண்டோட கட் ஆஃப் 169. எம்பிசி 167. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நேரு காலேஜ். நேருல ஏரோநாட்டிக்கல் கொடுக்குறாங்க. ஓப்பன் கேட்டகிரியில் 171ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி 156, பிசிஎம் 165 அண்ட் எம்பிசி 150ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா 126 ரேஞ்சில் இருந்தாலும் சீட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபீஸஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல வந்து கேளுங்க. அதுக்கான ரிப்ளை நான் பண்றேன். ஃபர்தரா நம்ம இன்ஸ்டா பேஜும் இருக்கு, அதுலயும் வந்து பேசுங்க. எதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான்லயே இன்னொரு கேம்பஸ் இருக்கு, 2 கேம்பஸ் இருக்குங்க இந்துஸ்தான்ல. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 2708 கவுன்சிலிங் கொண்டு நினைக்கிறேன். இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இது வந்து இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுலயும் ஏரோநாட்டிக்கல் கோர்ஸ் கொடுக்குறாங்க. 161 வந்து க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் ஓப்பன் கேட்டகரி. எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அடுத்தது பிசி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 150.5ல இருந்தால் கட் ஆஃப் வந்து கிடைச்சிடும். அது 145 பார்த்தீங்கன்னா எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பிசிஎம்க்கு 138. ஓகேங்களா? அடுத்தது கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் 2750 கவுன்சிலிங் கோட். NIRF ரேங்கிங் 2025ல வந்திருக்காங்க. 100 ரேங்கிங்குள்ள. இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 170 வந்து ஓப்பன் கேட்டகரி ஓசி கம்யூனிட்டியில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி 160.5 அண்ட் பிசிஎம் 163, எம்பிசி 151ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 140க்கு மேலே உங்களோட கட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பா கிடைச்சிடும். லாஸ்ட் இயர் 135ல கிடைச்சிடும். அடுத்தது நேருலயே பாத்தீங்கன்னா 2 கேம்பஸ் இருக்கு. இந்துஸ்தான்லயே 2 கேம்பஸ் இருக்கு, நேருலயும் 2 கேம்பஸ் இருக்கு. ரெண்டுலயுமே ஏரோநாட்டிக்கல் கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 158ல ஓப்பன் கேட்டகரியில நேருல செகண்ட் கேம்பஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது பிசி பாத்தீங்கன்னா 144.5, பிசிஎம் 151, எம்பிசி 141. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஒரு 100க்கு மேல இருந்தாலும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து கோயம்புத்தூர்ல ஏரோநாட்டிக்கல் கோர்ஸ் வந்து பர்டிகுலரா கோயம்புத்தூர்ல தான் நான் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலேஜஸ்லாம் ஒரு நல்ல ஆப்ஷன்ஸா இருக்கும். நம்ம ஃபர்தரா நீங்க இது மாதிரியான கண்டென்ட்லாம் பார்க்கணும். பர்டிகுலரா எனக்கு இந்த கோர்ஸ் எந்த காலேஜில் இருக்குன்னு தெரியல, எனக்கு பர்டிகுலர் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸா இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி வைங்க. கோயம்புத்தூர்ல தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க ஏரோநாட்டிக்கல் தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி வீடியோஸ் பக்கம் நான் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எதாவது டவுட்ஸ் தான் கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.